கட்சியுடைய முன்னணி குடும்பத்துல கல்யாணம் நடக்கும்போது அவங்க தான் தாலி எடுத்து கொடுப்பாங்க. ஒரு தாலி எடுத்து கொடுக்கறத வந்து வேலுமணி விரும்பல. Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services, கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். அதிமுக ஸ்பிளிட் அப்படின்றது உறுதி அப்படின்ற மாதிரி பார்க்கலாமா இன்னும் சில மாதங்கள்ல, இல்லைன்னா தேர்தலை ஒட்டி? அதிமுக ஸ்பிளிட்ன்றது இல்ல, பிஜேபிஏ அப்படின்னு வரும். மும்மொழி கொள்கையை நாங்கள் வழியை வந்து ஆதரிக்கிறோம், அது நல்ல திட்டம்னு சொல்லக்கூடிய ஒரு அதிமுக உருவாக போச்சு. அங்கேருந்து எடுத்துட்டு நிர்மலா சீதாராமனை துணை முதலமைச்சராக, அடுத்த எபிசோடு வரும்போது நிர்மலா சீதாராமனை தமிழக முதலமைச்சராக. இதுதான் பாஜகவோட பிளான். இதுல வந்து அவங்க ஐக்கிய நினைக்கிறது முழுக்க முழுக்க அதிமுகவை. வேலுமணி மேல எத்தனை வழக்கு போட முடியும்? மில்லியன் கணக்கான வழக்கு போட முடியும். அவ்வளவு கொள்ளை அடிச்சு வச்சிருக்காரு. ஆஸ்திரேலியாவில் ஒரு தீவு, மகனுக்கு வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு தண்ணி ஹெலிகாப்டர், அந்த படங்கள்லாம் கூட வெளில வந்து எடப்பாடி பழனிசாமியை நீக்கிட்டு யாரை கொண்டு வருது அப்படின்னும் போது எஸ்பி வேலுமணியை கொண்டு வரலான்னா அது தப்பா போகும். அப்போ அதிமுக பெரிய தலைவர்கள் வந்து அவங்களுக்கு மேல இருக்க வழக்குகளை காப்பாற்ற பாஜக தலைவர்களா மாறிடுவாங்க. தாவேகா வந்து அதிமுகவுடைய வாக்கு வங்கிக்குள்ள இருந்து வாக்குகளை பிரிச்சு, வாக்கு வந்து தாவேகாவுக்கு, லீடர்ஷிப் வந்து பிஜேபி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். அதிமுகவில் என்ன நடக்குது, அதுதான் இப்போ எல்லாரும் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. ஏன்னா ஒரு புறம் இபிஎஸ்னுடைய நடவடிக்கை, இன்னொரு புறம் எஸ்பி வேலுமணியினுடைய நடவடிக்கை, செங்கோட்டையனுடைய நடவடிக்கை, எல்லாமே பல்வேறு திசையை நோக்கி இருப்பது போல தோணுது. முதல்ல இபிஎஸ் அவருடைய அந்த நடவடிக்கையிலிருந்து கூட நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். எஸ்பி வேலுமணி அவர்களுடைய இல்ல திருமண விழாவில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளாதது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர் வந்து அந்த கட்சியினுடைய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணியினுடைய அந்த இல்ல திருமண விழாவில் கலந்து கொள்ளாததற்கு பல்வேறு காரணங்கள்லாம் சொல்றாங்க. அவர் ரிசப்ஷனுக்கு போவார் அப்படி இப்படின்ட்டு. பட் அந்த திருமண விழாவில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்துக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கல. அப்படின்ற போதுதான் இந்த கேள்வியே எழுது. எப்படி பார்க்குறீங்க நீங்க? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன? இதுக்கு முன்னாடி வேலுமணி வீட்டில் அவங்க அண்ணன் அன்பரசனோட பையன் கல்யாணம் நடந்தது. அதுக்கும் எடப்பாடி வந்து தாலி கட்டுறதுக்கு போகவே இல்லை. 10-11 ரிசப்ஷனுக்கு தான் அவரை கூப்பிட்டுருந்தாங்க. பொதுவாக ஜெயலலிதா இருந்த வரைக்கும் வந்து அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கிறவங்க வந்து கட்சியுடைய முன்னணி குடும்பத்துல கல்யாணம் நடக்கும்போது அவங்க தான் தாலி எடுத்து கொடுப்பாங்க. ஆமா, அது வந்து அந்த அம்மாவுக்கு திருமணம் ஆகலை, அதுவாகலை, இதுவாகலை, எம்ஜிஆர் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு அமங்கலமான சூழல்கள்லாம் தாண்டி அந்த அம்மா வந்து அம்மா அப்படின்ற இடத்துல இருந்து அந்த அம்மா தாலி எடுத்து கொடுப்பாங்க. இப்ப இவரும் அப்பா தானே, அவங்க அம்மா, இவரு அப்பா தானே, ஸ்டாலின் சொல்றது மாதிரி இவரும் ஒரு அப்பா, எதிர்கட்சி அப்பா, இவர் ஆளுங்கட்சி அப்பா. இந்த அப்பான்ற சூழ்நிலையில இவர் தாலி எடுத்து கொடுக்கறத வந்து வேலுமணி விரும்பல. வேலுமணி தான் விரும்பல. வேலுமணிக்கு எடப்பாடிக்கு இடையில பயங்கரமான சண்டை நடக்குது. கொஞ்சம் நஞ்ச சண்டைலாம் இல்லை. வேலுமணிக்கு எதிராக வந்து ஒரு சேமா வேலுச்சாமின்னு ஒருத்தர் வேலுமணிக்கு எதிராக இருந்தவர். அவர் வந்து திமுகவுக்கு போறதுக்கு தூது விட்டு செந்தில் பாலாஜி கிட்ட பேசி எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு. அப்போ எடப்பாடி கூப்பிட்டு, நீ வேலுமணியால போறியா, அப்பனா வேணாம், நான் உனக்கு பதவி தரேன் அப்படின்னு கூப்பிட்டு அவர் அமைப்பு செயலாளர். இந்த மாதிரி ஒரு பெரிய பேட்ச் ஆஃப் லிஸ்ட். அதே மாதிரி தான் செங்கோட்டையனுக்கு அவங்க ஊர்லேயே வந்து ஒரு பெரிய டீமை வந்து எடப்பாடி ரெடி பண்ணி செங்கோட்டையனால பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் பதவி போடுறாரு அண்ணன். இப்போ இன்னைக்கு கூட விஜயகுமார்னு ஒருத்தர் பாஜகவோட இதுல கையெழுத்து போட்டாரு அப்படின்னு தூக்கிட்டாரு. ரைட்டா? இதெல்லாம் வந்து எடப்பாடி வந்து தன்னை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய விஷயம்.
ஆனால் இந்த கட்சி வந்து அடியில் ஒரு என்ன சொல்கிறது, எடப்பாடி வந்து இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு கழுத்தளவு தண்ணியில் இருக்காரு. கொஞ்சம் தண்ணி அதிகமாக வந்தால் மூழ்கிடுவார். இந்த கழுத்தளவு தண்ணின்றது அதிமுக கழுத்தளவு தண்ணி. அந்த கழுத்தளவு தண்ணி முழுக்க அந்த தண்ணின்றது வந்து பாஜக. என்னைக்கு வேணாலும் மூழ்கடிச்சிடும். அப்படிப்பட்ட சூழல் அப்படிப்பட்ட சூழல் தான் இந்த சைடில் சசிகலா, வேலுமணி, தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன், கேபி அன்பழகன், எல்லாருமே ஒரு டீம், பெரிய டீம். அதிமுக ஸ்பிளிட் அப்படின்றது உறுதி அப்படின்ற மாதிரி பார்க்கலாமா இன்னும் சில மாதங்கள்ல, இல்லைன்னா தேர்தலை ஒட்டி? அதிமுக ஸ்பிளிட்ன்றது இல்லை, பிஜேபி அப்படின்னு வரும். அதாவது பாஜக 100% பாஜக. இப்போ பாஜகவுடைய மும்மொழி திட்டம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எடப்பாடி வந்து மும்மொழி கொள்கைக்கு எதிராக வந்து ஒரு முன்னாள் எம்எல்ஏ வந்து கையெழுத்து போடுறான். ரைட்டா? டிநகர் சத்யாவுக்கு ரொம்ப க்ளோஸ். அவன் வந்து கையெழுத்து போடுறான். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா போடுறான். அப்பல மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா போடுறான் கையெழுத்து போடுறது வந்து இப்போ நடக்குது. உடனே அவரை கட்சியை விட்டு எடுக்கிறது என்பது நடக்குது. நாளைக்கு மும்மொழி கொள்கையை நாங்கள் வழியை வந்து ஆதரிக்கிறோம், அது நல்ல திட்டம்னு சொல்லக்கூடிய ஒரு அதிமுக உருவாக போகுது. அந்த கேள்விதான் என்னோடது. அதற்கு எடப்பாடி தலைமை தாங்குவாரா? அதுக்கு எடப்பாடி இருக்க மாட்டார். அதுக்கு எடப்பாடியுடைய நிலைமை என்னன்னு கேட்கிறேன். இப்போ எடப்பாடி எதை வந்து ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு நிற்கிறார்? நான் பாஜகவோடு இணைய மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரா? எஸ்பி வேலுமணி இல்ல நீங்க பாஜகவோடு கூட்டணி வைக்கணும்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரா? இதனாலதான் அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனையா? என்ன நடக்குது? எதனால இவங்க 2 பேருக்குள்ள இப்போ 2 பேரும் 2 கருத்து வச்சிருந்தாதான் இந்த மோதல் அப்படின்றதே உருவாகும். அப்படின்னு பாஜக அதிமுக மோதல்ன்றது வந்து பாஜக எப்பவுமே நீங்க சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி ஜெயலலிதா இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, அஇஅதிமுக தலைமையில் கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி சொல்ல, அவங்க சொல்றதெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி. அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில யார் முதல்வர்? எடப்பாடி முதல்வரா? இல்லை. அதுக்கான விஷயங்களுக்குள்ள அவங்க இல்லை. யார் முதல்வர்ன்ற டிக்ளரேஷன் வந்து அவங்களுக்குள்ள கிளியராகவே இல்லை. இப்போ அவங்களுடைய கன்டென்ஷன் என்னன்னா, இப்போ மகாராஷ்டிரா மாதிரி மற்ற மாநிலங்கள் மாதிரி முழுக்க வந்து பாஜகவுக்கு ஒரு மிக அதிகமான சீட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ஒரு 50-60 சீட்டுக்கு மேலே பாஜகவுக்கு வாங்கணும் டோட்டலாக. அதில் ஒரு 40-50 சீட்டு ஜெயிக்கணும். ஜெயிச்சுட்டு ஆட்சியில் பங்கு போகணும். ஆட்சி வரைக்கும் பங்குக்கு எதிர்பார்க்க, ஆட்சிக்கு பங்கு போகணும். அதில் நிர்மலா சீதாராமனை துணை முதலமைச்சர் ஆகணும். அங்கேருந்து எடுத்துட்டு நிர்மலா சீதாராமனை துணை முதலமைச்சர் ஆகணும். அடுத்த எபிசோடு வரும்போது நிர்மலா சீதாராமனை தமிழக முதலமைச்சர் ஆகணும். இதுதான் பாஜகவோட பிளான். இதில் வந்து அவங்க ஐக்கிய நினைக்கிறது முழுக்க முழுக்க அதிமுகவை பாஜகவை கன்வெர்ட் பண்ணும். அதிமுகவை பாஜகவை கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸில் முதல்ல ஓபிஎஸ்ஸை உடைக்கிறாங்க. ஓபிஎஸ்ஸை உடைச்சி சிசில் பண்ணி தூரம் கொண்டு போகிறாங்க. சசிகலா வந்து மோதுறாங்க சசிகலாவோட. இப்போ சசிகலாவுக்கு வந்து ஒரு 5.5 லட்சம் கோடி சொத்து இருக்கு. அதுல வந்து ஏகப்பட்ட கேஸ் போடுறாங்க சசிகலா. அவங்க சொல்லிட்டாங்க நான் சண்டையிட தயாரா இல்லைன்னு ஒதுங்கிட்டேன். ஒதுங்குறது இல்ல, கப்பம் கட்டுறாங்க. அதுதான் நான் அப்படி சொன்னேன். ஒதுங்குறாங்கன்னா பாஜக விட்டுருமா? சுத்தெல்லாம் பிடிக்கணும். அதான் பாஜகவுடைய இன்னொரு முகம் வந்து, ஒரு முகம் கம்யூனலிசம், இன்னொரு முகம் கரப்ஷன். இந்த முகம் வந்து இங்க வெளியில வருது. அதிமுகல சண்டை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு சசிகலா கிட்ட இருக்கக்கூடிய சொத்து. அது முழுக்க முழுக்க ஜெயலலிதா பீரியட்ல ஊழல் செஞ்சு சம்பாதிச்ச சொத்து. 15 ஆண்டு காலம் வந்து அடிச்ச சொத்து. அது ஒரு 5.5 லட்சம் கோடி இருக்கு. அந்த சொத்துல எங்களுக்கு பங்கு கொடு. அது அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ 80% கொடுத்துட்டாங்க. பாஜக எதிர்ப்புன்றது மாதிரி இப்போ அவங்க பாஜக ஆதரவாயிட்டாங்க. டிடிவி தினகரன் வந்து ரெட்டையில கேஸு, அவரை போட்டு திகார் சிறையில் வாட்டி வெயிலில் நிற்க வச்சு அவரை கொடுமை பண்ணி அதை கொண்டு வந்துட்டாங்க. ஆச்சா, ஓபிஎஸ் அவுட்டு, சசிகலா அவுட்டு, இவர் அவுட்டு. அதுக்கப்புறம் அண்ணன் வேலுமணி மேலே இல்லாத கேஸ் இல்லை, ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. என்ன விஷயம்னா, ஒரு 10,000 ரூபாய் அவங்க மேலே ஒரு புகார் இருந்தால் கூட அதை வந்து அமலாக்கத்துறை ஒரு எஃப்ஐஆராக டேக் பண்ணி வழக்கு எடுக்கலாம். அவங்க மேலே போட முடியும். அப்போனா வேலுமணி மேலே எத்தனை வழக்கு போட முடியும்? மில்லியன் கணக்கான வழக்கு போட முடியும்.
அவ்வளோ கொள்ளை அடித்து வச்சிருக்காரு. ஆஸ்திரேலியாவில் ஒரு தீவு, மகனுக்கு வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு தண்ணி ஹெலிகாப்டர், அந்த படங்கள்லாம் கூட வெளில வந்தது, மீடியாக்களில் பெரிய அளவுக்கு வெளில வந்தது. அந்த மாதிரி சொத்தை இப்போ அந்த பையனுக்கு தான் இப்போ கல்யாணம். ஸோ அவரு, அதுக்கப்புறம் தங்கமணி, அதுக்கப்புறம் வீரமணி, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக டெய்லண்டில் ராஜேந்திர பாலாஜி வரைக்கும். இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுது. இப்போ எஸ்பி வேலுமணி பாஜகவோடு க்ளோஸா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் நமக்கு கிடைக்குது. நீங்களும் அதை தான் சொல்றீங்க. இபிஎஸ்ஏ வந்து வெளியில அதை தானே சொல்றாரு. எனக்கு வந்து திமுகவை தாண்டி வேற எந்த கட்சியோடு கூட்டணி வைப்பதுல பிரச்சனை கிடையாது, திமுகவே அழிக்கணும் அப்படின்றது தான். அப்போ அதுல பாஜகவும் மடங்கு தானே. இப்போ எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு கூட்டணி வைக்கிறதுக்கு தயாரா தானே இருக்கிறாரு. அதுதாங்க மேட்ரு. இப்போ எஸ்பி வேலுமணி அலைனேட் ஆயிடுறாரு, ஒட்டுமொத்த கட்சியும் அலைனேட் ஆகுது. எடப்பாடி பழனிசாமியை நீக்கிட்டு யாரை கொண்டு வருது அப்படின்னும் போது எஸ்பி வேலுமணியை கொண்டு வரலான்னா அது தப்பா போகும். அவர் கூடவே இருந்தவர், போனவர், வந்தவர். அப்போது செங்கோட்டையனை கொண்டு வரலாம் பிளான். செங்கோட்டையன் வந்து தற்காலிக பொதுச் செயலாளர், சசிகலா வந்து சசிகலா கையில் கட்சி, அப்படி கொண்டு வந்துடலாம் அப்படின்ற நிலவரம் வரும்பொழுது தான் இவர் வந்து இன்னைக்கு எடப்பாடியோடைய ப்ளஸ் என்னன்னா, இவர் வந்து இந்த 4+3 7 வருஷ காலகட்டத்தில் அவர் வந்து தனக்குன்னு ஒரு கட்சியை உருவாக்கிட்டார். செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே காசு கொடுத்து மாவட்ட செயலாளர்கள், மந்திரிகள்னு சொல்லிட்டு எடப்பாடிக்குன்னு ஒரு பெரிய ஃபேக்ஷன் உருவாயிடுச்சு. எடப்பாடி தான் தலைவர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்ஷன் உருவாயிடுச்சு. இந்த ஃபேக்ஷனை வந்து டைல்யூட் பண்ணும். எப்படி இப்போ ஓபிஎஸ்ஸால் தனியாக போட்டிட்டு சாதாரண ஓபிஎஸ்ஸாலேயே 3 லட்சம் வாக்குகள் வாங்க முடியும்னா, எடப்பாடி வந்து தனியாக சிங்கிளாக நின்னா எப்படி அப்படின்றது தான் மேட்ரு. ஸோ இப்போ இந்த எடப்பாடி ஃபேக்ஷன்றது அதிமுக ஃபேக்ஷனில் ஒரு பெரிய துண்டு. ஸோ அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு போன வாரம் நீதிபதி சதாசிவத்தை பாஜக அனுப்புது. நீதிபதி சதாசிவமும் எடப்பாடியும் பேசாமல் இருந்தாங்க. 2 பேருக்கும் சண்டை. பாஜகவுக்கு ஆதரவு தரலன்றது தான் முன்னாள் நீதிபதி சதாசிவம் சண்டை. பாஜகவுக்கு ஆதரவு தரலன்னு தான் சண்டை. அவங்க கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி எடப்பாடியை சரி கட்டிட்டு இந்த திருமணத்துக்கு கூட அவரை அண்ணாமலையை கூப்பிட்டு அவரை வந்து நிற்கிறது, மற்றவங்க நிற்கிறது, அவரு காலில் மணமக்கள் விழுறது, முருகன் வந்து தாழ்த்தப்பட்டவர் அப்படின்றதுனால அவர் காலில் விழலைன்னு முருகன் புகார் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த நிலவரங்கள் கலவரமாகி போகும்போது தான் அந்த ப்ரெஸ் மீட்டில் எங்களுக்கு திமுக தான் எதிரி. இதே எடப்பாடி முன்னாடி எஸ்டிபிஐ மாநாட்டில் நாங்கள் 2026 மட்டும் இல்லை 2029 கூட கூட்டணி அமைக்க மாட்டோன்றதை ரொம்ப கேட்டகாரிக்கலாக சொன்னோம். ஆமாம், நாங்கள் தவறு பண்ணிட்டோம், நாங்கள் கூட்டணி அமைக்க மாட்டோம் பாஜகவோட அப்படின்றத கேட்டகாரிக்கலாக சொன்னார். அந்த எடப்பாடி இப்போது நீங்கள் என்னங்க பாஜக கீஜாக்கான்னு கேட்குறீங்க, இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு தெரிய போகுது அப்படின்னு. அதுக்கு வந்து செமிஃபைனல் வந்து இந்த ராஜ்யசபா தேர்தல். தைரியமா அவர் தேமுதிகவை வந்து கழட்டி விட்டுருக்கிறாரு அப்படின்னா, அவர் பலம் இல்லாத போது எப்படி பார்க்கறது? எப்படி பார்க்கறதுன்னா, நீங்கள் வந்து அரசியலில் மற்றதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அது நடக்குன்ற நம்பிக்கையில் இது அரசனை நம்பி புருஷனை கைவிடுற கதை தான். யாருமே கூட்டணிக்கு வராதப்போ பாமக கூட கூட்டணியை விட்டு விலகி ஓடினப்போ தேமுதிக தான் வந்து நின்றுச்சு. ஸோ பாஜக தயவு இல்லாமல் இவங்களால மேலவை தேர்தலில் 2 எம்பிக்களை வந்து இவங்களால கொண்டு வர முடியாது. ஒன்று அன்புமணியை வந்து ஒத்துக்கணும். அன்புமணி ஒத்துக்கலைன்னா பாஜக தயவு இருந்தால் தான் ஓபிஎஸ் அணி 4 எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் அணியில் இருக்காங்க, ப்ளஸ் பாஜக ப்ளஸ் அதிமுக 2 பேரும் சேர்ந்தாதான் வந்து 2 எம்பிக்களை கொண்டு வர முடியும். அப்படின்ற சூழ்நிலையில் இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சரி, இப்போ ராஜேந்திர பாலாஜி அவருடைய கோபத்துக்கு காரணம் என்ன? இப்போ ஓப்பனா வந்து பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் மஃபாய் பாண்டியராஜனை வந்து ஓப்பனா திட்டுறாரு. அவருக்கு சால்வை அணிவிக்கிறதுக்காக ஒரு தொண்டர் வர்றாரு, அவரை கன்னத்தில் அறையிறாரு. இதெல்லாம் நடந்திருக்கு. என்ன நடக்குது அவங்களுக்குள்ள? மஃபாய் பாண்டியராஜன் வந்து பாஜகவோட சேர்ந்தவர், பாஜகவிலேருந்து வந்தவர். அவர் வந்து முழுக்க ஒரு முதலாளிகள் செட்டப்புள்ள இருந்து தான் வராரு. அந்த முதலாளிகள் செட்டப் தான் வந்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பவுன்சிங் பேட்ஸ்ன்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க, ரைட்டா?
அந்த பவுன்சிங் பேட் அமைப்பில் தான் வந்து எல்லாரும் இருக்காங்க. ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும் அதில் இருக்கார். அந்த பவுன்சிங் பேட் அமைப்பு மூலமாக அவர் வந்து தாவேக்காவுக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணி ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துட்டார். ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கும் பொழுது எடப்பாடி கூப்பிட்டு, எப்பா நீ விருதுநகரில் சாலிடாக ஜெயிப்ப, விருதுநகர் உன்னுடைய தொகுதி, நீ நில்லு. ஏன்னா விருதுநகர் வந்து தேமுதிகவுடைய விஜயபிரபாகரன் வந்து அதிமுக கூட்டணியில் மிக அதிக வாக்குகள் வாங்கி சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்ற ஒரு எம்பி தொகுதி. அங்கே வந்து உனக்கு நல்ல வாக்குகள் கிடைக்கும், நீ நில்லு அப்படின்னு சொல்லும்போது அது யாருக்கு போட்டியாக வருது? ராஜேந்திர பாலாஜிக்கு போட்டியாக வருது. நீ வந்து இது வரைக்கும் அந்த சைடு திரும்பி பார்த்தது கூட இல்லை. யார்? மஃபோய் பாண்டியராஜன் வந்து அங்கே திரும்பி பார்த்தது கூட கிடையாது. இன்னைக்கு வந்து நீ பாஜக தயவோட, அதிமுக ஆதரவோட, தலைமை ஆதரவோட அங்கே வந்து நிற்ப. நான் அங்கே மாவட்ட குறுநில மன்னர்னு சொல்கிறாங்க இல்லையா, நான் என்ன சும்மா இருப்பேனா? நான் ஒதிப்பேன், பொலார்னு அடிப்பேன்னு அடிக்கிறார் அவர். இதுதான். இதுவும் சரி. செங்கோட்டையன் வந்து அவரோட தொகுதியில் கூப்பின ஆலோசனை கூட்டத்தில் நடந்த அடிதடியும் சரி, சலசலப்பும் கிட்டத்தட்ட இன்னைக்கு அதிமுக வந்து காங்கிரஸ் கட்சி மாதிரி ஆயிப்போச்சு. வேஷ்டியை கீச்சிக்காக தான் போகிறேன். அந்த அளவுக்கு அடி தடி எல்லா இடத்துலையும். நீங்கள் செங்கோட்டையன் தொகுதியில், இங்கே ரைட்டுங்களா, அதே மாதிரி கல்யாணத்தில். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட இல்லை ஓரளவுக்கு அறியப்பட்ட தலைவர்கள், இல்லைன்னா முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இதில் வந்து கணிசமானோர் வந்து தாவேக்காவுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. அது உண்மையா? அதை தடுத்து நிறுத்த வேண்டிய நிலையில இன்னைக்கு இபிஎஸும் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். தாவேக்கால இன்னைக்கு போயிருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தில் 60 to 70% வந்து அதிமுகவினர் தான். சென்னை நகர்லேயே அதிமுகவில் இருக்கிறவங்க தான் பெரிய அளவுக்கு போயிருக்காங்க. சென்னை நகரில் திமுகவில் கொஞ்சம் பேர் போயிருக்காங்க, கொஞ்சம் தான். விஜயுடைய ஒரிஜினல் ரசிகர்கள் ஒரு 30%ன்னு வச்சுக்கோங்களேன். பாக்கி 60 to 70% வந்து அதிமுகலேருந்து போனவங்க தான். அதிமுக தான் தாவேக்கா ட்ராவல் பண்ண போகிற ஓட் பேங்க்கும் வந்து அதிமுகவுடைய ஓட் பேங்க். அது 4%, 3%, 5%ன்றதுலாம் பெரிய கொஸ்டின். ஆனால் தாவேக்கா ட்ராவல் பண்ண போகிற ஓட் பேங்க் வந்து அதிமுகவுடைய ஓட் பேங்க் தான். அதிமுகவை தான் பாஜகவும் குறிவைக்குது. தன்னுடைய வளர்ச்சிக்காக அதிமுக ஓட்டு வாக்கு வங்கியை தான் வந்து பாஜகவும் குறிவைக்குது. அதிமுக வாக்கு வங்கியை தான் தாவேக்காவும் குறிவைக்குது. அஃப்கோர்ஸ் திமுகவுடைய வாக்கு வங்கியும் கொஞ்சம் பிரித்து எடுத்துகிட்டு வரணும்னு ஒரு எதிர்பார்ப்பு தாவேக்கா மேலே இருக்குது. அது குறிப்பாக இளைஞர்கள் வாக்கு வங்கி அது வந்து எடுத்துகிட்டு வரணும்னு இருக்குது. ஆனால் முழுக்க முழுக்க அதிமுக வாக்கு வங்கி தான். அதனால் அதிமுகவினர் வந்து தாவேக்காவுக்கு போகிறத பெரிய அளவுக்கு விரும்புகிறாங்க. இன்னொன்று அவங்க விரும்புகிறது என்ன தெரியுமா? அஜித் மாதிரி யாராவது ஒரு பெரிய நடிகர் வந்து கட்சிக்கு, எம்ஜிஆர் மாதிரி, ஜெயலலிதா மாதிரி ஒரு வாழ்க்கை கொடுக்க மாட்டாங்களா அதிமுக? ஏன்னா அதிமுக வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஒரு கட்சி, அப்படியே பழக்கப்பட்ட கட்சி ஆச்சு. எதிர்காலம் வந்து தமிழக அரசியலோட எதிர்காலம் நான் கணிக்கிறது, என் கணிப்பு தவறாக கூட இருக்கலாம், என் கணிப்பு சரியாக இருக்குன்னா பாஜக வந்து அதிமுகவை முழுங்கிடும். அது ஒரு என்டைல்ட்டியாக வந்து நிற்கும். ஒரு நிறைய ஓட்டுகள் வாங்குற ஒரு என்டைல்ட்டியாக வந்து நிற்கும். அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் வந்து அவங்களுக்கு மேலே இருக்க வழக்குகளை காப்பாற்ற பாஜக தலைவர்களாக மாறிடுவாங்க. தாவேக்கா கரெக்டாக கொண்டு போனார்னா விஜய் ப்ரொவைடட் கரெக்டாக கொண்டு போனாங்க, கரெக்டாக மெச்சூர்டாக அழகாக கொண்டு போய் அதை பொலிட்டிசைஸ் பண்ணார்னா தாவேக்கா வந்து அதிமுகவுடைய வாக்கு வங்கிக்குள்ளேருந்து வாக்குகளை பிரிக்கும். வாக்கு வந்து தாவேக்காவுக்கு, லீடர்ஷிப் வந்து பிஜேபிக்கு. இப்படி தான் மாறும். அதிமுக என்கிற சக்தி வந்து அழியும். மூன்றாவது ஆப்ஷன் இல்லவே இல்லை. மூன்றாவது ஆப்ஷன் வந்து எடப்பாடி தலைமையில ஒரு செக்ஷன் இருக்கும். ஆனா அந்த செக்ஷனை வந்து பாஜக வாழ விடவே விடாது. அது பாஜக வந்து அதிமுகவை முழுசுமாக முழுங்கிடும். இரட்டை இலை முடக்கப்படும். ரைட்டா? இரட்டை இலை இருக்காது. பொதுச் செயலாளர் பதவி கேள்விக்குறியாக்கப்படும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பாஜக பண்ணும். ரெய்டு மேலே ரெய்டு பாயும். இஷ்டத்துக்கு எல்லா வேலையும் பண்ணும். அவங்களுடைய முழு ஏமு ஜெயலலிதா செத்ததுலேருந்து அதிமுகவை கபலீகரம் பண்ணுன்றது தான்
பாஜகவுடையமா அதில் அவங்க கரெக்டாக சக்ஸஸ் ஆகும். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.